الله أكبر الله أكبر الله أكبر. அதே மாதிரி இந்த உதுகியா பிராணிகளில் இந்த கொம்பு உடைஞ்சது, பல் இது காது அருந்து போனது, இந்த மாதிரி பிராணிகளை வந்து உதுகியா கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது? அந்த குறையுள்ள இந்த பிராணிகளை உதுகியா கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? இதில் கொம்பு உடைந்தது கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. காது அருந்தது அதுக்கு தனி ரூல் இருக்குது. அதே போல் பல் உடைந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சில பற்கள் உடைந்திருக்குதுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அதிகமான பற்கள் உடைந்திருந்தாலோ அல்லது பல்லு அறவே இல்லைன்றாலோ அது கூடாது, குறைபாடு உள்ளதாயிருதுல. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற அந்த பிராணி குறைபாடற்றதாக இருக்கணும்னு சொன்னோம் அல்லவா. இப்போ வந்து பல்லெல்லாம் இல்லைண்டா ஒரு பல்லு ரெண்டு பல்லு ஒரு கம்மியான பல்லு போச்சு, அதிகமான பற்கள் இருக்குது, அப்போ தாளம் கொடுக்கலாம், பற்கள் சப்ஜெக்ட் முடிஞ்சு. அடுத்து கொம்புண்டு வருவோம். இந்த பல்லுலையே ஒரு பல்லு ரெண்டு பல்லு போனாலும் பரவாயில்லைங்கிறது சொன்னால் அதெல்லாம் உண்ணுவதற்கு பயன்படுத்துகிற பொருள் அல்ல. அதனால தான் சில பொருள் பல்லுக்கு விழுந்தாலும் பரவாயில்லைங்கிறது. அதிகமான பற்கள் விழுந்தால் கூடாதுக்காக தான் அது குறைபாடு உள்ளதாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் கொம்பு அப்படி தானே, கொம்பு உடைஞ்சால் பரவாயில்லைன்னு சொல்ல காரணம் அது உண்ணப்படுகின்ற பொருள் இல்லை அல்லவா. என்ன பிரச்சனை இல்லை, பாதி கொம்பு அரை கொம்பு முழு கொம்பே உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கிறோங்க, பிரச்சனை இல்லை. சரி, ஒரு மாட்டுக்கு கொம்பே இல்லை, சில மாடுகளுக்கு மகிழ மாடுன்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் கொம்பே முளைக்காது, அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, தரமும் கொடுக்கலாம். இல்லை சாதாரண மாடு தான் கொம்பே முளைக்கலை, தரமும் கொடுக்கலாம். அல்லது கொம்பு முளைச்சிருந்துச்சி உடஞ்சி போச்சு, முழு கொம்பே உடைஞ்சி, பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம். ஏன், அது உண்ணப்படுவதற்கு இல்லை உரிய பொருள் அல்ல, அதனால் எந்த குறையும் இல்லை, அந்த மாமிசத்தில் குறை வராது. அதே நேரத்தில் முழு கொம்பும் உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கிறேங்க, அந்த தலையினுடைய அடிப்பகுதியோடு சேர்ந்து வந்துருச்சு, இந்த மூளை பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த சதையும் சேர்ந்து வந்துட்டா இப்போ கூடாது. ஏன், கொம்பு தானே, கொம்போட அந்த மாமிச பகுதியும் சேர்ந்து வந்துருச்சு, இப்போ மாமிசத்தில் குறைபாடு, அது கூடாது. அப்போ அதான் இது வந்து அசல் பொது விதி என்னண்டா, மாமிசத்தில் குறைபாடு இல்லாமல் இருந்தால் அந்த இது பிரச்சனை இல்லை. மாமிசத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தி விடும் சொன்னால் அது கூடாது. இப்போ கொம்பு பிரச்சனை அப்படி தான், பாதி முழு கொம்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த அடிப்பகுதியோட சதுவம் சேர்ந்துக்கிட்டு வரும் சில கட்டங்களில், இப்போ அந்த பிறகு கூடாது. ஏன், மாமிசம் குறைந்து விட்டது. காது அருந்ததுன்னு வச்சுக்கிடுவோம், காது அருந்தது அப்படின்னு ஒன்று இருக்குது, காது கிழிந்து போனதுன்னு ஒன்று இருக்குது, காதில் துவாரமிடுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. துவாரமிட்டால் அதனால் ஒன்று பிரச்சனை இல்லை, காது வந்து கிழிஞ்சு போயிருக்கு அதனால பிரச்சனை இல்லையே, ஏன், மாமிசம் குறைபாடு இல்லை. ஆனால் காது பகுதி துண்டிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிறேங்க, இப்போ கூடாது. ஏன், மாமிச பகுதி குறைஞ்சிருச்சு. இதில் ஷாஃபி மாமன் சொல்கிறாங்க, காது கொஞ்சம் துண்டிக்கப்பட்டாலும் கூடாது தான். ஹனஃபி மாமன் சொல்கிறாங்க, மூன்றில் ஒரு பகுதிக்குள்ளே துண்டிக்கப்பட்டால் பிரச்சனை இல்லை, மூன்றில் ஒன்றை விட அதிகமாக துண்டிக்கப்பட்டிருந்தால் கூடாது. ஏன்னா இந்த காதில் மூன்றில் ஒரு பகுதிங்கிறது சின்ன அளவு, அதை கணக்கில் எடுக்க வேணாங்கிறாங்க. மூன்றில் ஒரு பகுதி அளவுக்கு துண்டிக்கப்பட்டால் கணக்கில் எடுக்கணும் கூடாது, இதுதான். அப்போ காது விஷயத்தில் ஏன், அது வந்து உண்ணப்படுகின்ற பொருள், அதனால் மாமிசத்தில் குறைபாடும் வந்து விடக்கூடாது, அதனால் அந்த சட்டம் சரிதானே. மூன்றில் ஒரு பகுதிக்கு மேலேங்கிறது. ஆனால் ஷாஃபி இமாம்கிட்ட கொஞ்சம் இருந்தாலுமே துண்டிக்கப்பட்டாலும் கூடாது, குறைஞ்சிருச்சுல, அவ்வளோ கூடாது தான். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.